ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அத்தை வீட்டுக்கு நான் போனேன். ஏன்னா அம்மாவுக்கும் அத்தைக்கும் பிரச்சனை ஆனதுலேருந்து நான் போகாமல் தான் இருந்தேன். நான் அதுக்கப்புறம் அத்தையே என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. இது மாதிரி உங்கள் அம்மாவுக்கு தான் என் மேலே கோவம் இருக்குது, நீ கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஏம்மா வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை இல்லை நான் வரக்கூடாதுன்னு தான் கிடையாது, எனக்கு அம்மா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி உங்களை அம்மா அப்படி பேசினதுக்கப்புறம் எங்கத்த வர்றது அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறேன், அவளுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும், இப்போ நேத்தான் இருக்குது சொல்லு, நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து உங்கள் அம்மா வந்ததுலேருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு தான் இருக்கா, என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அவள், அது உனக்கு தெரியாதா அப்படின்னோடனே, சரி ஓகே பார்த்துக்கலாம், நான் வர்றேன், அம்மாவுக்கெல்லாம் தெரிய வேணாம் நான் வர்றது, நான் நாளைக்கு ஊருக்கு நான் ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக ஒரு 2 நாள் தங்குறேன் அப்படின்னோடனே, சரி சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஆஃபீஸில் மீட்டிங் இது பண்ணியிருக்காங்கம்மா, ஒரு 2 டேஸ் கோயம்புத்தூர் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு திருச்சி கிளம்பி அத்தை வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அம்மாவுக்கு ஆனால் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆனால் ஆஃபீஸ் விஷயமானோடனே என் ஃப்ரெண்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவள்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன், இது மாதிரி ஆஃபீஸ்க்கு மீட்டிங்னு சொல்லிடி அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே, அவளும் எனக்கு ஃபேவராக கொஞ்சம் சொல்லியிருந்தா. அதனால் சரி ஓகே பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருச்சிக்கு அத்தை வீட்டுக்கு போனேன். அத்தை வீட்டுக்கு போனோன்னா அத்தைக்கு என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அத்தை பையனும் இருந்தாங்க. அதாவது அத்தைக்கும் அம்மாவுக்கும் என்ன இதுன்னா, அத்தை பையனுக்கு என்னை பொண்ணு கேட்டாங்க. அம்மாவுக்கும் அத்தைக்கும் அப்பையிலேருந்தே சரியாக வராது. ஆனால் அத்தை வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, வீடு 2, 3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க பையனும் பெங்களூர் நல்ல கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு, வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறாரு. அவங்களுக்கு அத்தைக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, ஒரே பையன்தான். அதனால எந்த ஒரு இதுக்குமே இது கிடையாது, எல்லா வசதியுமே இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படின்னா, எங்கள் அத்தை வீட்டில் என்னை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு. அதனாலேயே அவங்க இந்த விஷயத்த வச்சே எங்கள் 2 பேரையும் இது பண்ணுறது, பிரச்சனையை கிளப்பி விட்டா திருப்பி பொண்ணு கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி வரமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு, அம்மா எதாச்சும் ஒரு பேசிட்டோன்னா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பேசுகிறது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும், அம்மா இந்த மாதிரி நடந்துக்கிறது எல்லா விஷயமே அப்பாவுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீட்டில் அம்மா கிட்ட நம்ம இது பண்ணால் அவங்களுக்கு மனசளவில் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் ஒன்றும் கண்டுக்காமல் அப்பா சரி ஏதாச்சும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை சமாதானப்படுத்திடுறது எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அப்பாவும் நானும் பேசுவோம், ஏன் இந்த அம்மா அப்படி பண்ணுறாங்கப்பா, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, எதாக இருந்தாலும் அத்தை நல்ல விஷயம் தானே பண்ணுறாங்க, அத்தை அப்பையிலேருந்து உங்களுக்கு பிஸ்னஸுக்கும் சரி எல்லாம் நகை கொடுக்குறதா இருக்கட்டும் அப்பையிலேருந்து உங்களுக்கு ஹெல்ப்பு தானே பண்ணியிருக்காங்க, அம்மா வீட்டு சைட்லேருந்து நம்ம மாமாவாக இருக்கட்டும் யாராச்சும் ஒருத்தவங்க எல்லோரும் வசதியாக தான் இருக்காங்க, ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள், யாருமே ஹெல்ப் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கிறப்போ அதை நம்ம மதிக்கணும் தானேப்பா, இவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னோடனே, சரி சரி விடு நம்ம பார்த்துக்கலாம், அவளுக்கு தெரிஞ்சது அதுதான், அதை நம்ம மாற்ற முடியாது, நம்ம சில விஷயங்களை வாழ்க்கையில் இவங்களை சில விஷயங்களை மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா, அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நம்ம எதுவும் முடிவெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அத்தை வீட்டுக்கு கிளம்புனேன். ஆனால் அத்தைக்கு என்னை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. உங்கள் அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியலம்மா, என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, விடுங்க அத்தையை பற்றி அவங்க அம்மாவை பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தையை சமாதானப்படுத்தினேன். அப்புறம் அத்தை நான்லாம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனோம். அவங்க கார்லாம் வச்சுருக்கிறதுனால அவங்களே அழைச்சிட்டு போனாங்க, அத்தை பையன் அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் அத்தை எனக்கு ட்ரெஸ்ஸு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அழைச்சிட்டு போய் இது பண்ணாங்க. ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்டு 2 நாளுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எனக்கு இங்கேருந்து வரவே மனசில்ல, அந்தளவுக்கு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் அப்பையிலேருந்து பிறந்ததுலேருந்தே என் மேலே ரொம்ப பாசம். அப்பையிலேருந்தே அவங்க பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும், உறவு விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அவங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி அப்பா அம்மா இந்த மாதிரி பேசுனதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. அவங்களுக்கு நம்ம இவங்கள நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு. ஏன்னா இந்த அளவுக்கு பேசுகிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த இதுலேயுமே இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க
அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வந்துடுச்சு. அதனால அத்தை கொஞ்சம் மனசளவில் ரொம்ப கவலையாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில் சொல்கிறேன்.